இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தது போக பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதை குடிச்சிட்டு அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பண்ண போகிற டிஷ் எல்லாமே எனக்கு மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி அச்சுக்கும் ஹஸ்பண்டுக்கும் எதுவுமே இல்லை. அவங்க வெளில போயிட்டாங்க அப்படின்றதாட்டி. ஸ்ப்ரவுட்ஸ் ஆகிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு தான். ஒரு 2 டேஸ் முன்னாடி கொள்ளு ரசம் வச்சுட்டு பேலன்ஸ் கொள்ளு எடுத்து வச்சு இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். திடீர்னு எடுத்து பார்க்கும்போது பயங்கரமாக ஸ்ப்ரவுட்ஸாக இருந்தது. இந்த அளவுக்கு வளரும்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஸோ இதை வேக வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். குக்கரில் இல்லை, நார்மலாக ஒரு பாத்திரத்துலேயே போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டோம்னாலே சூப்பராக இருக்கும் அப்படின்றதாட்டி பாத்திரத்துலேயே போட்டாச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும், சூப்பராக வெந்துடும். ஸோ அது அப்படியே எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஹாஃப் குக்கில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ சில பேர் இதை பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கு இப்படியே சாப்பிட்றதே ரொம்ப பிடிக்கும். ஸோ மிச்சத்தை எடுத்து வச்சுட்டேன். ரசம் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டேன். ஸோ பக்கத்துலேயே நூடுல்ஸுமே வேக வச்சாச்சு. ஏன்னா இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறேன். ஸோ நூடுல்ஸ் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே இதே யூஸ் பண்ணி இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டர் எதுவுமே இல்லை, இன்றைக்கி கீ போட்டு தான் செஞ்சிருந்தேன். ஸோ இன்றைக்கி எனக்கு டின்னர் இது தான். ஒரு 6:30 வாக்கிலே சாப்பிட்டே முடிச்சாச்சு. பயங்கரமாக டேஸ்ட்டாக இருந்தது. மில்க் எல்லாம் அப்படியே திக் மில்க் எல்லாம் ஊற்றி பண்ணியிருந்தேன். எனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்றதாட்டி. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு என்னமோ பாஸ்தா விட இந்த நூடுல்ஸில் பண்ணது இன்னுமே செம்மையாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ எம்மியாக க்ரீமியாக சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஸோ ஒரு 7 o'clock போல் டீயும் குடித்து இன்றைக்கி டே சூப்பராக முடிச்சாச்சு. அவ்வளோதான்.